ஸோ ஓசிடி இருக்கவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு டயபெட்டிஸ் இருக்கிறத நீங்கள் நிச்சயமாக பார்க்க முடியும். 10 years யூ ரன் வித் ஓசிடி. சரி, நம்ம உடம்பு பிரெயின் சுரக்கக்கூடிய அமிலங்கள் செரட்டோனின், டோபமின் சொல்லக்கூடிய 2 அமிலங்களை உடம்பு சுரக்கும். இந்த 2 செக்ரேஷனையும் டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் எங்கேருந்து வருதுன்னா லார்ஜ் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு என்சைமோட செக்ரேஷன்ஸ். துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு மாசத்துக்கு ஒரு முறை பேதிக்கிறது. இந்த ஓசிடி ஆண்களுக்கு வர்றதுக்கும் பெண்களுக்கு வர்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கு? சரி, ஆண்களுக்கு வரதும் பெண்களுக்கு வரதுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆண்களுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மென் வித் ஓசிடி ஒரு ஜாப்ல செட்டில் ஆக மாட்டாங்க. இங்கே ஒரு 6 மாதம், அங்கே ஒரு 6 மாதம், இப்படி ஒரு 6 மாதம் ஓடிக்கிட்டே இருப்பாங்களே தவிர ஒரு ஜாப்ல செட்டில் ஆக மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு எல்லாமே எனக்கு தெரியுங்கிற ஒரு எண்ணம் இன்னைக்கு நீங்கள் பார்க்குற குடிகாரர்கள், போதை பழக்கங்களுக்கு அடிமையானவர்கள், புகை பிடிக்கக்கூடிய நபர்களில் 100ல் குறைஞ்சது 60 பேர் ஓசிடி ட்ரெய்ட்ஸோட இருக்காங்க. ஸோ இந்த ஓசிடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட மைண்டோட மட்டும் கனெக்ட் ஆனதில்லை, கட்டோடய கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது இது ஒரு ஆர்டிக்கலில் நான் படித்தேன். ஸோ மைண்டில் நடக்கக்கூடிய இந்த தாட் ப்ராசஸ், நம்மளோட காம்ப்ளெக்சிட்டி எப்படி கட்டோட கனெக்ட் ஆகிருக்கும் சார்? சரி, நம்ம உடம்பு பிரெயின் சுரக்கக்கூடிய அமிலங்கள் செரட்டோனின், டோபமின் சொல்லக்கூடிய 2 அமிலங்களை உடம்பு சுரக்குது. இந்த செரட்டோனின் அப்படிங்கிறது மோர் லைக் எ ஃபிசிக்கல், மென்டல், இது 2க்கும் இருக்கக்கூடிய பேலன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரோடு கிராஸ் பண்ணும்போது, ஒரு வேகமாக ஒரு பொருளை தூக்கும்போது, இல்லை கோபத்தோட ஒரு கோபத்தை நம்ம வெளிப்படுத்தும் போது அந்த இடத்துல செரட்டோனின் ஒர்க் பண்ணாதான் உங்களோட ஃபிசிக்கல் பாடி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். திஸ் இஸ் மோர் ஆன் செரட்டோனின். டோபமின் ஆன் த அதர் ஹேண்ட் மைண்டுக்கு, மூளைக்கும் உடம்புல இருக்கக்கூடிய இயக்கத்துக்கும் நம்மளோட மெமரிக்கும் இன்டெலிஜென்ஸ்க்கும் இருக்கக்கூடிய தொடர்பை கொண்டு வர்றது டோபமின். இது 2ம் ஒரு சேர வேலை செய்யணும். இப்போ நீங்கள் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, உங்களோட செரட்டோனின் ஒர்க் பண்ணும், உங்களோட டோபமின் லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ படித்ததோ கேள்விப்பட்டதோன விஷயங்களை, காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய விஷயங்களை சிம்பிளிஃபைடாக உங்களோட பிரெயின் அனலைஸ் பண்ணி அதை என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு இந்த டோபமைனோட செக்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். செரட்டோனின் இந்த இடத்துல இப்போ குறைவாக இருக்கும், பிகாஸ் யூ ஆர் சிட்டிங் கம்ஃபர்டபிளி டாக்கிங். இப்போ இதே நம்ம பேசுகிறோம், நடக்கிறோம், வேகமாக பேசுகிறோம், ஆர்கியூ பண்ணுறோம், அப்போ டோபமைனோட செரட்டோனின் அதிகமாக இருக்கும். இந்த 2 செக்ரேஷனையும் டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் எங்கேருந்து வருதுன்னா லார்ஜ் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு என்சைமோட செக்ரேஷன்ஸில் தான் வருது. கட்டில் இருக்கக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியா, இந்த பாக்டீரியா செக்ரீட் பண்ணக்கூடிய ஒரு என்சைம் தான் இன்னைக்கு உங்களோட பிரெயினில் இருக்கக்கூடிய இந்த செரட்டோனின், டோபமின் ஃபேக்டர்ஸை டிசைட் பண்ணது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பரீட்சைனா குழந்தைங்களுக்கு வயிற்றால போகும். குழந்தைங்க நைட்டில் ஏதாவது பார்த்து பயந்துட்டாங்கன்னா வயிற்றால போகும். பிகாஸ் அந்த இடத்துல டோபமினோட செக்ரேஷன் அந்த ஃபியரில் டக்குன்னு அதிகமாகும் போது உடனே கட்டில் ஒரு ரிலீஸ் ஆகும், மசில் ரிலாக்ஸ் ஆகும், உடனே பேதியாக ஆரம்பிச்சிடும். ஸோ கட்டும் செரட்டோனின், டோபமின் பிரெயினோட ஃபங்க்ஷனும் ரொம்ப ரொம்ப கனெக்டட். ஓசிடி இருக்கவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்கும்னா அவங்களோட டோபமின் செக்ரேஷன் ஆல்வேஸ் ஆன் த ஹையர் சைடில் இருக்கும். டோபமின் இஸ் ஜென்ரலி மென்ட் ஃபார் ஹாப்பினஸ், நல்ல விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கிறது. ஆனால் ஓசிடி இருக்கவங்களுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் குட் மெமரி, அந்த குட் மெமரி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போயிட்டு மற்ற டைமில் யூ வில் ஹேவ் ஒன்லி பேட் மெமரிஸ் அண்ட் பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒருவேளை இப்படி ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ண போகிறேங்கிற ஒரு ப்ரிகாஷனரி தாட்ஸ் எப்போவுமே இருக்கும். சாம்பார் வைக்கிறோம், நல்லா வரும் நமக்கு தெரியும், ஆனாலும் ஓசிடி இருக்கவங்க ஒவ்வொரு டீட்டெயிலுக்கும் அவங்க கரெக்டாக பார்ப்பாங்க. பீன்ஸ் இப்படி தான் கட் பண்ணணும், வெங்காயம் இப்படி தான் கட் பண்ணணும், தக்காளி இப்படி தான் கட் பண்ணணும், இத்தனை மில்லி தான் தண்ணி போடணும், இவ்வளோ தான் பருப்பு எடுக்கணும், இத்தனை விசில் தான் வரணுங்கிற அந்த டீட்டெயிலிங் இருக்கு இல்லையா, அதில் தே பே லாட் மோர் அட்டென்ஷன். அப்போ ஒரு ஃபியர் ஃபேக்டர் அவங்க உடம்புக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும், மனசுக்குள்ளே. ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டா என்ன ஆகுறது, இது எதிர்பார்க்குற டேஸ்ட் வராதே, யாராவது இது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா என்ன ஆகுறது. ஸோ அப்போ அந்த கண்டினியூஸ் டோபமினோட செக்ரேஷன் திரும்ப திரும்ப வயத்தை அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அதனால தான் நான் சொன்னேன், ஓசிடி இருக்கவங்களில் 100ல் 60 பேருக்கு கட்டு வீக்காக இருக்கும். தட் இஸ் வை தே டெவலப் டயபெட்டிஸ், தட் இஸ் வை தே டெவலப் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். தே வில் ஹாவ் ஐபிஎஸ், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருக்கும், இல்லைனா அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ். ஸோ இட்ஸ் ஆல் கனெக்டட். ஒரு மனசும் உடம்பும் ரொம்ப கனெக்டட் இன்னைக்கு. ஸோ ஓசிடி இருக்கவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு டயபெட்டிஸ் இருக்கிறத நீங்கள் நிச்சயமாக பார்க்க முடியும். 10 years யூ ரன் வித் ஓசிடி. அண்டர்ஸ்டாண்ட் ஆர் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் யூ ரன் இட்.
நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன எல்லா நோய்களும் உங்களுக்கு இருக்கிறத பார்க்கலாம். ஸோ கட்டுக்கும் நம்மளோட பிரெயினுக்கும் நிறைய சம்பந்தங்கள் உண்டு. தட் இஸ் வை இன் ஆயுர்வேதா வென் சம்படி கம்ஸ் வித் மென்டல் டிஸார்டர், எஸ்பெஷலி சைக்காட்ரிக் டிஸார்டர்ஸ், அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டே கட்டோட டீடாக்ஸ் தான். ஓகே. பொதுவாக ஸ்கிசோஃப்ரினியான்னு ஒரு மனநோய் இருக்குது, மனச்சிதைவு நோயின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மனச்சிதைவு நோய் வரும்போது பெரும்பாலும் என்ன ஆகும்னா, தட் இஸ் அ பிக் கேப் பிட்வீன் ரியாலிட்டி அண்ட் இமேஜினேஷன். அப்போ நீங்கள் யார், அப்பா யார், அம்மா யார், இவங்களெலாம் தெரியாது நமக்கு. மைண்டு வந்து வேற ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி, அவங்க காதில் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய தாட்டில் எல்லாரையும் ரொம்ப ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, உடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த கட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத டோபமின் ஸ்டிமுலேஷன்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, செரட்டோனின் ஸ்டிமுலேஷன்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உடனே காம் ஆயிடுவாங்க. அந்த இடத்துல இன்டெலிஜென்ஸ் ஒர்க் பண்ணும், மெமரி, குட் மெமரி வில் கம் இன், ஸோ தே வில் பி ஹாப்பி. ஸோ அதனால் இந்த மாதிரி கேசஸ் வரும்போது ஃபஸ்ட்டே நான் பண்ணுறது என்னென்னா கட்டோட டீடாக்ஸ் தான். ஸோ வென் யூ டூ த கட் டீடாக்ஸ் உங்களோட மைண்டு காம் ஆகும். அதனால தான் ஓசிடி இருக்கவங்க எல்லாருக்குமே நான் என்ன சொல்லுவேன்னா, துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு மாதத்துக்கு ஒரு முறை பேதிக்கிடுங்கன்னு சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் மா இலை, கொய்யா இலை, வேப்ப இலை, இது மூணையும் ஒரு 10 இலை எடுத்து ஒரு 300 ml தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு 100 ml குறைச்சிட்டு அதில் 10 மில்லி விளக்கெண்ணெயை சேர்த்து மாதத்தில் ஒரு நாள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் அவங்க சாப்பிட்டாங்கன்னா அன்னைக்கு ஒரு நாளைக்கு பர்ஜ் ஆகும். உள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள்லாம் வெளியில் போகும், உள்ளே இருக்கக்கூடிய நமக்கு கெட்டது பண்ணக்கூடிய தேவையில்லாமல் அக்யூமுலேட் ஆகிருக்கக்கூடிய நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியாஸ்லாம் உடம்பை விட்டு வெளியில் போகும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மைண்டு காம் ஆயிரும். அப்போ அன்வான்ட் ஸ்டிமுலேஷன் ஃப்ரம் த கட் இருக்காது. இது இல்லைனாலே தே வில் பி அட் பீஸ். ஸோ எல்லா விஷயத்துக்குமே முதல்ல இருக்கிறது இந்த டீடாக்ஸ் தான். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஓசிடி வந்து ஆண்களுக்கு வர்றதுக்கும் பெண்களுக்கு வர்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கும்? சரி, ஆண்களுக்கு வரதும் பெண்களுக்கு வரதுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பெண்கள் அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஃபேமிலி அவங்க கூட லிசன் பண்ணுது, பசங்க, குழந்தைகள், அதே போல் அவங்களோட கணவன், மனைவி, அம்மா, அப்பா இதெல்லாம் லிசன் பண்ணுற இடத்துல இருக்கும்போது த பர்சன், த கேர்ள் வித் ஓசிடி பிகம்ஸ் அ மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இன் த ஃபேமிலி. சரிங்களா? இதே ஆணுக்கு வருது, அந்த ஓசிடியோட அந்த பையன் இருக்கும்போது என்ன தான் இவங்க லிசன் பண்ணாலும் கூட men with OCD are not very successful, women with OCD is very successful. Okay. சோஷியலாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். இதில் ரொம்ப பெட்டியான விஷயம் என்னென்னா, ஒரு பெண்ணுக்கு இந்த ஓசிடி இருக்கும்போது பெரும்பாலும் அந்த பெண் பிடிவாதம் குணம் கிடைத்திருக்கக்கூடிய பெண்ணுங்கிற மாதிரி முத்திரை குத்தப்படுறது நம்ம பார்க்கணும். அப்போ அந்த இடத்துல அவங்களோட ஃபிசிக்கலி ஆர் மென்டலி அவங்கள ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலைகள் நடக்க முடியுமோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கப்படுறதை பார்க்குறோம். அப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் இஷ்யூஸ்னால் 5 மெடிக்கல் இஷ்யூஸ் பார்க்குறேன் நான். ஓசிடி இருக்க பெண்களுக்கு குழந்தையின்மை பெருசாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்கில் பார்க்கக்கூடிய பெண்களில் 100ல் குறைஞ்சது 50 பேர் வில் ஹாவ் அ ட்ரைட்ஸ் ஆஃப் ஓசிடி. ஃபுல் ப்ளோன் ஓசிடியாக இருக்காது, ஆனால் ஓசிடியோட ட்ரைட்ஸ் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்கலாம். 2 as I said, like gut disorders, IBS, இந்த மாதிரி வரக்கூடியது, டயபெட்டிஸ், ஒல்லியாக இருப்பாங்க. இன்றைக்கி ஒல்லியாக இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் இருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடினா உட்காந்து அவங்கக்கிட்ட ஓசிடி இருக்காங்கிறத முதல்ல பேசணும். ஏன்னா அவங்களால வெயிட் போடவே முடியாது. பீப்புள் வித் ஓசிடி cannot put on weight. ஏன்னா மெட்டபாலிக் ரேட் அவங்களுக்கு அதிகம், மற்றவங்கள விட திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் இட் இஸ் டு பி ஆன் த ஹையர் சைட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கடைசியாக பார்க்கும்போது, பிகாஸ் தே வில் லிவ் ஃபார் அ லாங்கர் லைஃப், த லைஃப் ஸ்பேன் இஸ் அபவ் ஆவரேஜ் ஆஃப் த லைஃப் ஆஃப் அதர்ஸ். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அல்சைமர் செட்டுன்னு ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? இது பெண்களுக்கு வரக்கூடியது. அப்படியே ஆண்களுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மென் வித் ஓசிடி வந்து ஒரு ஜாபில் செட்டில் ஆக மாட்டாங்க. இங்கே ஒரு 6 மாதம், அங்கே ஒரு 6 மாதம், இப்படி ஒரு 6 மாதம் ஓடிக்கிட்டே இருப்பாங்களே தவிர ஒரு ஜாபில் செட்டில் ஆக மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து எல்லாமே எனக்கு தெரியுங்கிற ஒரு எண்ணம் வந்து மென்னுக்கு, விமனுக்கு கிடையாது. விமன் சொன்னால் கேட்டுப்பாங்க. மென்னுக்கு அவங்க வந்து ஜாபில் செட்டில் ஆகாமல், மோஸ்ட் ஆஃப் த மென் வித் ஓசிடி குடும்பத்தில் வேலைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்துருக்கவங்களா இருப்பாங்க. 2, இன்றைக்கி நீங்கள் பார்க்குற குடிகாரர்கள், போதை பழக்கங்களுக்கு அடிமையானவர்கள், புகை பிடிக்கக்கூடிய நபர்களில் 100ல் குறைஞ்சது 60 பேர் ஓசிடி ட்ரைட்ஸோடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஃபுல் ப்ளோன் ஓசிடியாக இருக்கான்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓசிடிக்கு இருக்கக்கூடிய குணங்களில் பாதிக்கு மேலே அவங்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும்.
மூன்றாவது ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் மீறி வந்து அவங்க ஒரு பொசிஷனுக்கு போனாலும், எல்லாமே இருந்தாலும் மன அமைதியோடு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் அவங்க இருக்க மாட்டாங்க. பிகாஸ் இந்த தாட்ஸ் ஓடிட்டே இருக்கு. தாட்ஸ் இருக்கும், இது சரியில்லை அது சரியில்லைன்னு தான் தோணுமே தவிர, வீட்டுக்காரமா 3 பொரியல் 4 கூட்டு எல்லாத்தோட சாப்பாடு போட்டாலும் எங்கே ஊறுகா, ஏன் ஊறுகா வைக்கலன்னு தான் கேட்பாங்க. ஸோ தே கீப் அதர்ஸ் ஆன் த ஷூஸ். ஓகே. அவங்களும் ஓடுவாங்க, பட் ஆனால் வீட்டில் இருக்கவங்கள அதை விட மோசமாக தே வில் மேக் தம் ரன். அதனால ஒரு பீஸ் அப்படிங்கிறது இருக்காது. எப்படி ஓசிடி இருக்கக்கூடிய பெண்கள் நீண்ட ஆயுளோட இருக்காங்களோ, ஆனால் ஓசிடி இருக்கக்கூடிய ஆண்களோட லைஃப் ஸ்பேன் 70 தாண்டவே தாண்டாது. பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் unnecessarily they take, sometimes they end up with a very short life span. ஓகே. இது எல்லாத்துக்கும் மேலே 5th, ஓசிடி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சரும் யூரினரி பிளாடர் கேன்சரும் வரக்கூடிய பாசிபிலிட்டி இஸ் வெரி ஹை. இந்த பாயிண்ட்டை பெண்களில் நான் விட்டுட்டேன். பட் ஓசிடி இருக்கக்கூடிய பெண்கள் நிச்சயமாக மாதவிலக்கு நோய்களால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு ஹிஸ்டெக்டமி 35 வயசுக்குள்ளே பண்ணக்கூடிய பெண்களில் 100ல் 70 பேர் ஓசிடி ட்ரைட்ஸோடு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு ப்ளீடிங் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு பொதுவாக ஆப்ரேஷன் பிடிக்காது. இந்த ஓசிடியில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இவங்க 2 பேருமே மருந்து சாப்பிடவே லைக் பண்ண மாட்டாங்க. ஃபேமிலி அவங்கள கஷ்டப்பட்டு ஒரு கவுன்சிலிங் கூட்டு போய் உட்கார வச்சு மாத்திரை கொடுப்பாங்க. ஒரு 10 நாள் சாப்பிடுவாங்க. 11ஆவது நாள் கேட்பாங்க, நான் தான் நல்லா இருக்கேனே, எனக்கு எதுக்கு மாத்திரை, ஐ வில் நாட் டேக் திஸ் மெடிசன் சொல்லிட்டு தே வில் ஸ்டாப் இட். ஸோ ஓசிடி இருக்கக்கூடிய பெண்கள் பெரும்பாலும் மருத்துவ சிகிச்சையை விரும்பக்கூடியவங்க கிடையாது. பட் ஆனாலும் அவங்களுக்கு அந்த மாதவிலக்கில் ஏற்படுற எக்ஸசிவ் ப்ளீடிங், அதனால் ஏற்படுற பிரச்சனைக்காக சம்டைம்ஸ் தே மே ரிமூவ் த யூட்ரஸ். ஸோ இந்த ஓசிடிங்கிறத நம்ம வந்து ஒரு மனநோயாக பார்க்குறோம். பட் ஆயுர்வேத மருத்துவம் ஓசிடிங்கிறத மனநோயாக பார்க்குறது இல்லை. ஒரு மனிதனுடைய ஸ்வபாவமாக அவங்களுடைய நல்ல குணம் கெட்ட குணம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். இப்போ வந்து சைக்காட்ரியில் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீல்டு வந்து ரொம்ப பெருசாக டெவலப் ஆகிட்டு. ஆமாம், இப்போ கரண்ட்டாக ரொம்ப பெருசாக. அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸில் இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா இனியாகிராம்னு சொல்லுவோம். இந்த இனியாகிராம் அப்படிங்கிறது வந்து 12 ட்ரைட்ஸ் இருக்கும். 12 வகையான மனிதர்கள், 1லேருந்து 12 வரையிலும் இருக்கும். ஒரு மனிதனுடைய குவாலிட்டி என்னங்கிறத எய்தர் யூ பிலாங்ஸ் டு 1, 2, 3, 4 அப்படின்னு வரும்போது அது மூவ் ஆகிற ஆங்கிள் 1லேருந்து அது 7க்கு போகும், 1லேருந்து 5க்கு வரும். அப்படின்னும் போது எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் சயின்டிஃபிக்கலி டாக்குமெண்டட் சயின்ஸ் தான் இந்த இனியாகிராம் சொல்லுது. இந்த இனியாகிராமே ஆயுர்வேதத்திலிருந்து டெவலப் பண்ணப்பட்ட ஒரு கான்செப்ட். அப்போ இது எதுக்காக இதை சொல்கிறேன்னா, ஓசிடி இருக்கக்கூடியவர்கள் ஒருவேளை இந்த இனியாகிராம் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அதுக்குள்ளே வரும்போது அவங்களோட பலம் என்னன்னு சொல்ல முடியும், பலவீனம் என்னன்னு சொல்ல முடியும். அந்த பலவீனத்துக்குள்ளே அவங்க போகும்போது தே கேன் வெரி வெல் அண்டர்ஸ்டாண்ட் தட், நான் ஐம் கோயிங் ஆன் த நெகட்டிவ் சைட் ஆஃப் மை ஸ்ட்ரென்த்னு சொல்லிட்டு தே கேன் சேஞ்ச் இன் டு த பாசிட்டிவ் சைட் ஆஃப் த ஸ்ட்ரென்த். இன்றைக்கி வந்து மாடர்ன் சைக்காட்ரி அப்படிங்கிறது மருந்துகளை மட்டும்தான் டீல் பண்ணுது. பட் நாங்கள் ஆயுர்வேதத்தில் இந்த மாதிரி ஓசிடி வரும்போது ஃபர்ஸ்ட் வி மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு என்ன, இட் இஸ் நாட் அ டிசீஸ் ஆர் டிஸார்டர் அப்படிங்கிறது தான் முதல்ல வி என்லைட்டன் அந்த பர்சனையும் சரி அவங்க ஃபேமிலிக்கும் என்லைட்டன் பண்ணுறது. ஏன்னா இதுதான் இன்றைக்கி இம்பார்ட்டன்ட். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 7 நாள் நம்ம தூங்கி எழுந்துக்கிறோம், எத்தனை நாள் ஹாப்பி மூடோடு எழுந்துக்கிறோம்? ஹார்ட்லி அ டே இருக்கும். மற்ற நாளில் எழுந்துக்கும் போதே நம்ம ஒரு டென்ஷனோடு தான் எழுந்துப்போம். சில நாள் நமக்கு எந்த காரணமே இருக்காது, யாராவது நம்மக்கிட்ட கேள்வி கேட்டால் கோவப்படுவோம். We are doing it 1%. A person with the OCD is doing it for 50%. That is the difference. அப்போ நம்ம அவங்கள நோயாளின்னு ட்ரீட் பண்ணுமா, இல்லை ஒரு எக்ஸ்டெண்டட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ்க்குள்ளே இருக்காங்கன்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்கள நார்மல்ஸுக்கு கொண்டு வரணுமா? ஸோ இன்றைக்கி மாடர்ன் மெடிசனில் ஓசிடி இஸ் அ டிஸார்டர். பட் ஆயுர்வேதத்தில் ஓசிடி இஸ் அ மென்டல் குவாலிட்டி. இட்ஸ் அ கேரக்டர் ஆஃப் த பர்சன். ஸோ அப்போ அதை மாற்றணும் அப்படின்னு வரும்போது தெர் ஆர் வேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட், எவாலுவேட் இட் சயின்டிஃபிக்லி. ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஓசிடி அப்படின்றது வந்து ஒரு வரம் தான். இப்போ எடுத்துக்கிட்டோன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், பாசிட்டிவாக எடுத்துக்கிறோமா நெகட்டிவாக எடுத்துக்கிறோமா? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டவங்க நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க, நம்ம ராமானுஜம், பாரதியார் இவங்க. அதை தாண்டி நெகட்டிவாக எடுத்துக்கிட்டவங்க வேலைக்கே போகாமல்
குடிப்பழக்கத்துக்கும் அடிமையாயிருக்காங்க. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி டீடாக்ஸ் இருக்குது. அதை தாண்டி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சாம்பார் செய்யறதுக்கு இல்லை ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்காக டீட்டெயில்டாக சிஸ்டமேட்டிக் பண்ணுறது ஓகே. பட் அதை தாண்டி நான் வீடு பூட்டிட்டேனாலும் 10 தடவை போய் பார்க்குறது, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேனாலும் 10-20 தடவை போய் பார்க்குறது, அதுக்கே ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த மனிதர்கள் அந்த டைமில் எப்படி அவங்கள வந்து காம் டவுன் பண்ணிக்கணும், அதுக்கு ஆயுர்வேதத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? ஐ வில் சே லைக் 5 விஷயங்கள் சொல்லுவேன். நம்பர் 1, எழுத பழகணும். எழுதப்படும். எஸ். ஓகே. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை எழுதிட்டீங்கன்னா உங்கள் மனசில் அது ஆழமாக பதிஞ்சிடும். ஓகே. இப்போ நீங்கள் இன்றைக்கி பண்ண வேண்டிய டாஸ்க் என்னங்கிறத முதல் நாள் நைட்டோ இல்லை இன்னைக்கு காலையிலையோ எழுந்த உடனே இந்தந்த டாஸ்கெல்லாம் நல்லது அப்படிங்கிறத நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கனாலே 50% உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் மாறிப்போகும். நான் ஓசிடி இருக்கவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 2 பேஜ் எடுத்துங்க. ஒரு ரெட் பென், ஒரு க்ரீன் பென். ஓகே. இந்த ரெட் பெனில் இன்னைக்கு உங்களுக்கு நடந்த நீங்கள் நினைக்கக்கூடிய உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள், க்ரீன் பெனில் நாளைக்கு நீங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடிய டாஸ்க், இதை ரைட் பண்ணிவிட்டு அப்படியே மடித்து வச்சுருங்க. அடுத்த நாள் நைட்டு இதை எழுதுங்க. நீங்கள் எழுதியிருக்க இந்த விஷயங்களில் நேற்று எழுதும்போது ஒரு உணர்ச்சி பூர்வமாக எழுதியிருப்பீங்க. பட் இன்றைக்கி அதில் நீங்கள் எதெல்லாம் ஆச்சா இதுக்கு போய் நான் இவ்வளோ யோசிச்சேனாங்கிற விஷயங்கள் என்னங்கிறத நீங்களே ரெட் பெனில் கோடு போட்டுருங்க. இன்றைக்கி நீங்கள் பண்ணக்கூடிய டாஸ்கில் எத்தனை டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஏன்னா ஓசிடி பர்சனுக்கு இன்றைக்கி அவங்களோட டார்கெட்டை 100% முடிச்சிட்டாலே 99% தே ஆர் ஹாப்பி. நீங்கள் இன்றைக்கி 1% ஒரு டாஸ்க்கு இன்கம்ப்ளீட், மேபி அது உங்களோட காரணமாக இருக்காது, சம்படி எல்ஸோட கமிட்மெண்ட்டாக இருக்கும். பட் தட் மேக்ஸ் யூ வெரி அன்ஹாப்பி. இப்போ இதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே தென் யூ கேன் see a big change. இந்த ரெட் பெனில் எழுதுறது என்ன ஆகும்னா, ஒரு 100 நாள் இதை ப்ராக்டிஸ்குள்ளே போனீங்கன்னா இந்த ரெட் பென்னோட லிஸ்ட் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு டே நீங்கள் 100 கம்ப்ளைண்ட்ஸ் எழுதுவீங்க. டே 3, டே 4, டே 10, டே 50, டே 100 ஆகும்போது யூ மே ஹாவ் 1 or 2 கம்ப்ளைண்ட்ஸ். இந்த க்ரீனோடது ஃபஸ்ட்டு எழுதும்போது யூ வில் ஹாவ் அகெயின் 100 இருக்கும். யூ நோ இட் இஸ் நாட் பாசிபிள் டு கம்ப்ளீட் 100 டாஸ்க். பட் அதில் உங்களோட இன்வால்மெண்ட் இல்லாமல் பண்ணுறதே 90 டாஸ்க் இருக்கும். அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியாது. பட் ஆனால் டே போகும்போது என்ன ஆகும்னா, யூ ரியலைஸ் வாட் யூ கேன் டூ அண்ட் வாட் அதர்ஸ் ஹேவ் டு டூ. அப்போ மனசு வந்து அதை பிரித்து பார்க்க ஆரம்பிக்கும், இன்டெலிஜென்ஸ் அதை பிரித்து பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ இதை அவங்க பண்ண ஆரம்பித்தாலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம், ஃபஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய தாட்ஸ், அன்வான்ட் ரிப்பீட்டட் சர்க்கிளிங் தாட்ஸ் எல்லாமே வந்து நார்மல் ஆகிடும். இதுதான் ஃபஸ்ட்டு அவங்க பண்ண வேண்டியது.